அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி தைலாபுரம் வருகை புரிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் தந்தை மகனிடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் இந்த திடீர் சந்திப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை ராமதாஸ் நியமித்து வரும் நிலையில் தற்போது இந்த சந்திப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். ராமதாஸை சந்திக்க அன்புமணி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இந்த சந்திப்பில் என்னென்ன நிகழ இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. அதாவது பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான டாக்டர் ராமதாஸை நேரில் சந்திக்க தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருப்பதால் பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு செயல் தலைவர் பதவியில் நியமிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்ததோடு அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார். இதனால் பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. இதனைத் தொடர்ந்து பாமகவில் உள்ள அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை டாக்டர் ராமதாஸ் நியமித்து வந்தார். அதே சமயம் டாக்டர் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்குவது செல்லாது என்றும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கும் தனக்கு மட்டுமே நிர்வாகிகளை சேர்க்கவும் நீக்கவும் அதிகாரம் உள்ளது என்றும் அன்புமணி தெரிவித்து பாமகவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தினார். இது பாமகவில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது திடீரென அன்புமணி தைலாபுரத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது வீட்டிற்குள்ளே சென்று தனது தந்தை டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாவது இருவருக்கும் இடையே சுமூக முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.